ஹலோ காய்ஸ், இது ஒரு வெனஸ்டேவோட மினி விலாக். வெனஸ்டே வந்து ஒரு ஃபுல் மீல் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு டியூஸ்டே ஈவினிங்கே வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வடை செய்கிறக்கு உளுந்து ஊற வச்சு அரைச்சி வைக்கிறது, அதுக்கப்புறம் கீரை க்ளீன் பண்ணி வைக்கிறது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி பேசிக்கான ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கான அந்த மீல் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒயிட் ரைஸ், ரசம், அதுக்கப்புறம் சாம்பார், பொரியல் வந்து பூசணிக்காய் பொரியலும் சௌச்சௌ பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வடையும் காலிஃப்ளவர் சில்லி இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். ஃபுல்லாக வெஜ்ஜு தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க கர்த்தருடைய வார்த்தை வந்து, நாங்கள் எங்கள் நீதியே அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களே உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். தானியேல் 9:18. நம்ம யோசேப்போட வாழ்க்கையில் பார்த்தோம்னா, யோசேப்பு வந்து தன் சகோதரால் அவர் எகிப்துக்கு விற்கப்படும் போதும், போர்த்திபார் வீட்டு சம்பவத்திலையோ இல்லை சிறைச்சாலையிலோ எல்லா இடத்துலையுமே அவன் நீதிமானாக தான் இருந்தார். எந்த இடத்துலையுமே அவர் எந்த தப்பும் பண்ணலை. இருந்தாலுமே ஆதியாகமம் 31 சொல்லும்போது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தா, கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அது வாய்த்ததுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நாளே அப்படிதான். நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாலுமே கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தான் அது எல்லா காரியங்களும் வாய்க்கும். கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கணும். ஸோ இன்றைக்கும் நம்மளுடைய நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் ஒழுங்கு தான், நான் பர்ஃபெக்ட் தான் அப்படின்னு நம்ம வந்து கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இல்லையா? ஸோ நம்ம கர்த்தருக்கு முன்னாடி நம்ம முழங்கால் படிட்டு நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவார். வேறொரு வசனத்தோடு பார்க்கலாம். பாய்.